மீனம் ராசி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள் பதிவிட்டு 1 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதனால் ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். 27வது நட்சத்திரமாக காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் கடைசி நட்சத்திரமாக புத பகவானுடைய 3வது நட்சத்திரம் 1, 2, 3, 4 போரம் அமர்ந்திருக்கிறது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லா புத்திசாலி, நல்லா அறிவாளி, நன்றாக படிப்பீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மகர ராசி உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து மீனராசி ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் குடும்பத்தில் முதல் பிள்ளையாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குடும்பத்திற்கு முதல் பிள்ளையாக பிறந்தால் உங்களுக்கு நல்லது. மகர ராசி உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து மீனராசி ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் குடும்பத்திற்கு இளைய பிள்ளையாக பிறந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மேலே மூத்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்ட ஜீவனம், அவங்களுக்கு வாழ்க்கையில் காலகாலத்தில் திருமணம் நடக்காது, வேலை கிடைக்காது, நல்ல வருமான சம்பாத்தியம் மூத்தவர்களுக்கு அமையாது. ஏன்னா அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரை தனிஷ்ட பஞ்சமி, அதாவது இந்த நட்சத்திரங்களில் இறந்தால் 6 மாத காலம் அடைப்பு தோஷம், தேசாந்தரம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள். ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நல்லா கேட்டுங்க. ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு பெயர்ச்சியாகும் போது நல்ல விதமாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம். ஒரு ராசி ஒரு ஜாதகனுடைய தலையெழுத்தியை மாற்றிடும். 1 மாத கிரகம் இருக்கிறது, 1.5 மாத கிரகம் இருக்கிறது, 1 வருட கிரகம் இருக்கிறது, 1.5 வருஷத்து கிரகம் இருக்கிறது, 2.5 வருஷத்து கிரகம் இருக்கிறது. இதில் எந்த கிரகம் ஒரு ராசி விட்டு ஒரு ராசிக்கு பெயர்ச்சியானாலும் தலையெழுத்தியை மாற்றிட்டு போயிடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் புகான் நல்ல நிலையில் இருந்தால் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம், ஆடு மாடு, விவசாய நிலங்கள் இப்படி சொத்துக்கள் விரிந்து கிடக்கும். அரசு வேலை, அரசு பதவி, அதிகாரமாக முதலாளியாக மேனேஜராக இருந்து மற்றவர்களிடத்தில் வேலை வாங்குற மாதிரி, மற்றவர்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி அதிகாரமாக இருக்கலாம். சுய ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு விட்டார் என்றால் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் கடன் வாங்கி வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி தான் செவ்வாய். சுய ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு விட்டார் என்றால் அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு சிறைசாலை கூட செல்ல வச்சிடும். அதனால் எல்லோரு ஜாதகத்திலும் செவ்வாய் நன்றாக இருந்தால் இருப்பிடம் நன்றாக அமையும். மீனம் ராசி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 45 நாட்கள் சுகஸ்தானமான 4ஆவது வீட்டில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்திலும் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்வார். சுகஸ்தானத்திலே வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனஸ்தானத்திலே செவ்வாய் செல்லும் போது இப்போ உள்ளூரில் அல்லது உங்கள் குலதெய்வம் கோயிலில் கோவில் சார்ந்து, ஆன்மீக வழிபாடு சார்ந்து, கோவில் திருப்பணிகள் சார்ந்து பணங்காசு செலவாகும். பழைய வீடாக இருந்துச்சுன்னா வீட்டை புதுப்பிக்கலாம், வீட்டை பராமரிக்கலாம். பழைய வண்டி வாகனம் இருந்துச்சுன்னா ரிப்பேர் பண்ணி புதுசாக மாற்றிக்கலாம், அல்லது விற்றுட்டு புதுசாக வாங்கலாம். 4ஆவது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது அது புதனுடைய வீடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திர அன்பர்கள் கம்சன், தரகு, புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக கம்சன் வாங்கலாம். இந்த வீடு, மனை, நிலம் அதிகமாக விற்கலாம். நீங்கள் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கிறதா இருந்தாலும் வாங்கலாம், வீடு, மனை, நிலம் விற்கிற மாதிரி இருந்தாலும் நல்ல விலைக்கு, அதிக விலைக்கு விற்கலாம். சுகஸ்தானத்திலே செவ்வாய் செல்லும்போது வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம் சார்ந்து இந்த காலகட்டத்தில் வரவும் உண்டு, செலவும் உண்டு. கோச்சாரத்தில் சுகஸ்தானத்தில் செவ்வாய் செல்லும்போது கோடா நட்பால் கேடு விளைவிக்கும். அதனால் நண்பர்கள் பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தி படிக்கணும். நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பது, படம் பார்த்துக்கிட்டு இருப்பது, படிப்பில் கவனம் செலுத்தாமல் நீங்கள் ஊர் சுற்றி கொண்டு இருந்தீங்கன்னா
படிப்பு கெடும். 4வது வீட்டில் செவ்வாய் செல்லும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். செவ்வாய் உஷ்ண கிரகம். சுகஸ்தானத்திலே செல்லும்போது பார்த்தீங்கன்னா சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் அவ்வப்போது போகும். சுகஸ்தானத்திலே செவ்வாய் செல்லும்போது உங்கள் அம்மா கோவப்படாதவாறு மீனராசி ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நடந்து கொள்ளுங்க. ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் அம்மா பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், வருமானம் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மீனராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் நின்று 4ஆம் பார்வையால் 7வது வீட்டை பரிசுகிறார். திருமணமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை பேரில் 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாகனங்கள், வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் உங்கள் வாழ்க்கை துணை பேரில் வாங்கலாம். 7வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது நண்பர்கள், கூட்டாளிகள் வழியில் சொத்து சார்ந்து, வீடு சார்ந்து, வண்டி வாகனம் சார்ந்து உங்களுடைய பத்திர ரகசியங்களை நண்பர்களிடம் வெளியில் சொல்லக்கூடாது. ஏன்னா அதன் வழியில் தான் பிரச்சனை வரும். உங்களுடைய உள் உரிமைகளை கேட்டுக்கிட்டு உங்கள் முதுகில் குத்தக்கூடிய அமைப்பு. அதனால் உங்களுடைய உள் விவகார ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதீங்க. செவ்வாயுடைய நேர் 7ஆம் பார்வை தொழிற்ஸ்தானத்தின் மேல் விழுகிறது. அரசு வேலை, அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், வேலை பார்க்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாக இருப்பீங்க, சத்தியமாக இருப்பீங்க. 10வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது நீங்களும் அதிகாரமாக இருப்பீங்க. இந்த லஞ்சம், லாவண்யம், பொய் பேசுறது, பித்தலாட்டம் பண்ணுறது, மற்றவர்களை அலைக்கழிக்கிறது இந்த மாதிரியான அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்காது. ஏன்னா செவ்வாய் 10ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது உங்கள் தொழிலை, உங்கள் வேலையில் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. நேரத்துக்கு டான்னு வேலைக்கு போட்டுருவீங்க. 10வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது வேலையில் கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இருக்கும். கொஞ்சம் ஓவர் டியூட்டி பார்க்கக்கூடிய சூழ்நிலை. விவசாயம், மண் சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கூடுதல் உழைப்பு. 10வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். செவ்வாயுடைய 8ஆம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. அப்போ 11ஆம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறது. மூத்த உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வார். மூத்த உடன் பிறந்தவர்களால் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு உபத்திரங்கள் இல்லை. மீனராசி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது கடுமையான பார்த்தீங்கன்னா கால், பாதம், முட்டி, மூட்டு எலும்பு வலி, பார்த்தீங்கன்னா காலுக்கு அதிக தொந்தரவுகள், இரவு படுத்தா நல்லா தூங்க முடியாத ஒரு வேதனையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். சனி வக்கரகதியில் செல்லும் போது அந்த வேதனை பிரச்சனை இருக்காது. பார்த்தீங்கன்னா இன்னொரு 4.5 மாத காலம் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.